ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்பவே உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம இந்த வீடியோவுக்காக. ஸோ அந்த ஒரு கண்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், போக்கேமான் ஹரைசான்ஸ் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டுங்க. ஸோ மே 25 காலையில் 9:30 மணிக்கு ஹங்கமா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. என் டிஸ்னி சேனலில் கூட டெலிகாஸ்ட் பண்ணிட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன். யூடியூப்பில் கூட ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை இப்போதைக்கு அந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, அந்த டப்பிங்குடைய ரிவ்யூ, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லீக்கோவுடைய வாய்ஸ் கிட்ட இருந்தே போயிடலாம். லீக்கோ ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதையுமே வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு தனிமையில் இருக்கிற ஒரு பொண்ணாக தான் காட்டியிருப்பாங்க. பேசிக்கலாக ஒரு இன்ட்ரோவர்ட் பொண்ணாக தான் அவங்கள காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, தன்னோட போக்கிமானை எப்படி சேர்த்துக்கிறாங்க, அந்த ஸ்கூலோடு எப்படி ஒன்றிணைகிறாங்க, போக்கிமானை பற்றி கற்றுக்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட் எபிசோட். இதில் அந்த லீக்கோடைய வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லேசாக எனக்கு அந்த டோரிமான் வைப் வந்ததுங்க. சத்தியமாக எனக்கு அந்த டோரிமான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த டோரிமான் வாய்ஸ் வந்தது. உண்மையிலேயே ஒரு இந்த வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி இருக்குது. வாய்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. வாய்ஸில் எந்த ஒரு குற்றங்களும் நான் சொல்லலை. வாய்ஸ் நல்லா இருக்குது, டோரிமான் மாதிரி நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னும் அதை தெளிவாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இந்த வாய்ஸ் கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி இருக்குது. லீக்கோவுடைய வாய்ஸ் இங்கிலீஷு ஜாப்பனீஸ்லாம் கிடைத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த எபிசோடுக்கு இந்த குரல்கள் ஏன்னா அவங்க தான் லீட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அடுத்தடுத்த எபிசோட். இந்த சீசன்லேயே மொத்தம் 45 எபிசோட்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. உண்மையிலேயே லீக்கோட வாய்ஸ் டோரிமான் வாய்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்தடுத்த கேரக்டர்ஸ்க்கான வாய்ஸ் எல்லாம் போயிடலாம். நம்ம ஆனுடைய வாய்ஸ் உண்மையிலேயே ஒரு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்காக ஒரு வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெடியோடைய வாய்ஸ் அவர் தான் இந்த ரைசிங் வால் டக்கிள்ஸுடைய கேப்டனுக்கான ஒரு குரல் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இந்த வாய்ஸ் நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை அதிகரிச்சிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ஒரு கேப்டனுக்காக இருக்கணும்னா ரொம்பவே போல்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஏன்னா ஒரு எபிசோடை வச்சு நம்ம இந்த முடிவுக்கும் வந்துட முடியாது. ஸோ அடுத்து இந்த அமிக்தோங்கிற குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வில்லனுக்கான குரல் அவர் நீங்கள் இன்னும் ஒரு 2-3 எபிசோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க அந்த அமிக்தோங்கிற கேரக்டரை. உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அவர் கிட்டத்தட்ட இந்த சீசனுடைய ஒரு டீம் ராக்கெட் மாதிரி தான். அவர் டீம் ராக்கெட் இல்லை, அது இந்த சீசனுடைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் டீம்னு காட்டுவாங்க. நம்ம சேனலில் அந்த எபிசோட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல தமிழ் டப்பிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் ஒரு நல்ல தமிழ் டப்பிங். மற்ற கேரக்டர்ஸ் அந்த மாலி, ஓரியோங்கிற கேரக்டர்ஸ்க்கெலாம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அந்த மாலிங்கிற கேரக்டருக்கு தமிழ் டப்பிங் கொடுத்தவங்க செமங்க. உண்மையிலேயே அந்த கேரக்டருக்கான குரல் தான் பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் மோர்டாக்கு வாய்ஸ் மாற்றிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. மோர்டாக் இது ஒரு பட் தமிழ் டப்பிங்லாம் கேட்க பழகிருங்கிற மாதிரி உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராயுடைய குரல் இன்னும் நம்ம கேட்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு எபிசோடு மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு தான் மெயின் கேரக்டர் லீக்கோ வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் டாட்டுக்கு குரல் கொடுக்கணும், அந்த வயசான கேரக்டருக்கு குரல் கொடுக்கணும். இன்னும் அடுத்தடுத்த எபிசோடு வந்தால் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் எபிசோடை வச்சு மொத்தமாக தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஓவராலாக உண்மையிலேயே ஒரு நல்ல தமிழ் டப்பிங். எந்த ஒரு தமிழ் டப்பிங் சில தமிழ் டப்பிங்லாம் ஏன்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தெலுங்கு படத்தை சொல்கிறேன் இதில். பட் இந்த ஒரு போக்கிமான் ஹரைசன்ஸ் உண்மையிலேயே தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா இருக்குது. எபிசோடோடைய அந்த கேரக்டரோடைய நீங்கள் கலந்துருவீங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் அவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்க. டப்பிங் டீமுக்கு உண்மையிலேயே நிறைய பாராட்டுகள் கொடுத்தாகணும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எல்லா குரல்களையுமே பற்றி பேசிட்டோன்னு நம்புகிறேன். உண்மையிலேயே ஒரு நல்ல டப்பிங், தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு
இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்ருக்கேன். இந்த சீசனில் ஆஷ் வர மாட்டாரான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்ருக்கீங்களா, அதுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ருக்கேன், பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.